ரேவதி குரலே சரியில்லை. ஏக்கா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுக்கா, நிறுத்திடுவோம். என்ன ரேவதி சொல்லியா? இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதியக்கா. எதா இருந்தாலும் சொல்லு ரேவதி. ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டா. லட்சுமி ஏக்கா ஏக்கா எனக்கு கிருகிருன்னு வருதுக்கா. லட்சுமி எம்மா என்னமாச்சு? எம்மா ஏன் நித்யா தண்ணி கொண்டாட்டி சீக்கிரம். இந்த வாரம்மா. ஏன் லட்சுமி என்ன இப்படி பேச முடியலாம கிடக்கா? எம்மா என்னம்மா அத்தைக்கு என்னமாச்சு? தண்ணிய கொண்டாட்டி. என்ன கூறுகிட்டவளே, தண்ணி கேட்டா ஒரு செம்பள தரம்னு அறி வேண்டாமா? சின்னோட டம்ளர்ல கொண்டார. ஏக்கா இருக்கத குடிக்க கொடுங்கக்கா, நேராவது. லட்சுமி ஒரு மடக்கு தண்ணிய குடிமா. எம்மா என்ன லட்சுமி ஏதா இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே, இப்படியே வாங்கி விழுவா? யார் போன் போட்டிருந்தா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? ஏக்கா அந்த ரேவதி தாங்க போன் போட்டிருந்தா. என்ன சொன்னா? நம்ம தான் இப்ப துணியை மாத்தி கிளம்பிடுவோம்ல. அதான்க்கா என் நெஞ்சில இடி இறக்கிட்டாக்கா. ஏன் என்ன சொன்னா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவோம்னு சொல்லியாக்கா. என்ன சொல்லியா லட்சுமி? ஆமாக்கா போன் போட்டவா நிச்சயதார்த்தம் நடக்காதுக்கா, இப்பவுமே நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டாக்கா. நிறுத்திடுவோம்னு சொன்னாலா? ஆமாக்கா அப்படித்தான் சொல்லிட்டா. அது எப்படி எப்படி சொல்ல முடியும்? இது என்ன விளையாட்டு விஷயமா? அவன் நினைச்சா வைக்கணும், நினைச்சா நிறுத்தணும்னா இது என்னது? அத்தனை சடத்துக்கு வீட்டுக்கு போய் சொல்லி இருக்கு, கூப்பிட்டு இப்ப அத்தனை பேர் வந்து நிப்பாவா? இவன் இஷ்டத்துக்கு நிறுத்தனா உடனே நிறுத்திடலாமா? நீ சத்தம் போட வேண்டியதானே லட்சுமி? எங்கக்கா அவ இதை மட்டும் சொல்லிட்டு சட்டுன்னு போன வச்சுட்டா. என் ஈரகுலையே அந்த போச்சுக்கா. ஏன்க்கா இப்படி சொன்னா? எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி தானக்கா நிச்சயதார்த்தம் வச்சுது. பேசி முடிக்கலையே வேணும் வேண்டாம்னு சொல்லலாம்லக்கா. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண பிறகு கடைசி நேரத்துல இப்படி கழுத்தறுத்தா நான் என்னக்கா செய்வேன்? அவளை சும்மா விடப்படா லட்சுமி. அது என்ன இப்படி பண்ணுது? ஒரு பையன் வாழ்க்கை. ஆமா இது என்ன விளையாட்டு காரியமா? அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? அதானே ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தானே எத்தனை நாள் காத்திருந்தா? ஆமா பையனை பிடிக்கல, வீடு வசதி பத்தாது வைக்காதுன்னா பேசி முடிக்க அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அதானே பையன்கிட்டயே பையன் வீட்லயே எதுவும் குறையா இருந்தது அப்படின்னா பேசி முடிக்க முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். ஏம்மா பையன் வீட்லயும் குறையில்ல, பையனுக்கும் ஒரு குறையில்ல. உள்ள கிடக்கல்வளே ஊழ கெடுத்து தெரியாது என்ன? நாங்க ஏன் கெடுக்க போறோம்? அவ இன்னைக்கு போன் போட்டு வேண்டாம்னு சொல்லியவா அன்னைக்கே பேசி முடிக்கும் போது வேண்டாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே? எதுவும் குறையில இருந்தாலும். ஏன் பரட்ட செம்பட்ட, இங்க எதுவும் குறையல, யாரும் குறையல. உங்க ரெண்டு பேர் வாயினா இப்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஏன் நாங்க ஒரு இடத்துக்கு வந்தா பேசக்கூடாதா? நீ மட்டும் தான் பேசணுமா? நல்லது பேசுறதுக்கு வாயை திறந்தா எவ்வளவு எதுவும் கேட்க போறது இல்ல. வாயை திறந்தாலே கேடு. இப்ப என்ன தப்பு பண்ணாம எங்களை இந்த கேள்வி கேட்க எல்லாரும்? அவ பண்ண தப்புக்கு நாங்க என்ன செய்வோம்? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அதான் இங்க பிரச்சனை. பொத்திக்கிட்டு நில்லுங்க போதும். லட்சுமி அவள கிடக்கால லட்சுமி. இங்க எவ வீட்ல என்ன நடக்கும் அதை வச்சு பேசலாம்னு அலைவாள்வே. நாங்க ஒண்ணு அப்படிப்பட்ட ஆட்க கிடையாது. செம்பட்ட இதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்தது பல்ல பேத்து கையில கொடுத்துருவேன். ஒட்டிக்கிட்டு இருக்கதே 1-2 பல்லு தான், அதுவும் போயிட்டுனா பொக்கவாய வச்சுக்கிட்டு தான் அலையணும். பிறகு லட்சுமி அக்கா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீக்கா. இன்னைக்கு அங்க போய் இந்த டோப்பா மண்டையை 4 கேள்வி கேட்டுட்டு வரணும்க்கா. அவ சௌரியத்துக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு திரிவாளோ. ஆமாக்கா இது இப்படியே விடக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்டுருவோம், வாங்க போவோம். என்னத்தை கேட்க அங்க போய் வராதீங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்ன மாட்டேன் என்ன பேச முடியும்? அவன் சொல்லிட்டானா அதுக்காண்டி என்ன ஏதுன்னு கேட்காம நம்ம அப்படியே இருந்துடணுமா? நீ என்ன நாதித்தவள? உனக்கு ஆள் இல்ல கேட்க நாங்க எல்லாமே இருக்கோம். அவன் என்ன உனக்கு கிள்ளிக்கிறே நினைச்சிட்டாளா? தேவைப்படும் போது வேணும், தேவையில்லாதப்ப தூக்கி எறிதக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத மக்கா, என்ன ஏதுன்னு கேட்டு இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். வேண்டாம் தே, அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல போய் நம்ம நின்னா நல்லா இருக்காது. இதை இப்படியே விட்டுருங்க. இல்ல மக்கா இது இப்படியே விடக்கூடாது. என்னன்னு போய் ஒரு வார்த்தை கேட்டு சத்தம் போடாதான் எனக்கு நிம்மதியா இருக்காது முதல்ல. ஆனா நீ எல்லாம் அங்க வர வேண்டாம். நீ மர்மோனா கிடைக்க யார் கொடுத்து வச்சிருக்காளோ அவ வீட்டு வாசப்படியே நீ மிதிச்சா போதும். இவர்கள நாங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரோம். யாத்தே இவ்வளவு பேசிக்கிட்டத பார்த்தா நிச்சயதார்த்தம் நடக்க மாதிரியே தெரியலையே. முனிசுக்கா என்ன குமாரி உன் ஃப்ரெண்ட் மாதிரி வீட்டுக்குலாம் சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிட்டோம்க்கா, எல்லாரும் கிளம்பி வாரேன்னு சொல்லிருக்காவே. ஜாலியா இருக்க போகுது இன்னைக்கு. நித்யாக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஏமிட்டி அம்மா எதுவும் ஏசைய செஞ்சா நேரம் ஆயிட்டுன்னு? அது இல்லக்கா நிச்சயதார்த்தமே நடக்குமான்னு தெரியல, எல்லாரும் சண்டை போட்டு கிடக்காவே. என்னடி சொல்லியா? ஆமாக்கா லட்சுமியத்த மயக்கம் போட்டு விழுந்துட்டாவே. என்ன சொல்ல நித்யாக்கா? ஆமா பொண்ணு வீட்டுல ஏதோ நிச்சயதார்த்தம் நடக்காது வைக்காதுன்னு ஏதோ போன வந்துதான் அந்த அன்னைக்கு அத்தை அதை கேட்கவும் மயங்கி விழுந்துட்டாவே. எம்மா குமாரி உனக்கு கொஞ்சமாவது கூறு கட்டி கொஞ்சம் மெதுவா சொல்லலாம்ல? அந்த பிள்ளை எப்படி பதறிட்டு ஓடுது பாரு. எம்மா எம்மா உனக்கு ஒண்ணு இல்லல்லம்மா, நீ மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னாவே. இல்ல மக்களே அம்மாக்கு ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கேன். குமாரி என்னே நிச்சயதார்த்தம் நடக்காதாம்லானே சொல்லிக்கிட்டுதாவோ? மக்களே உன்ட யாருமா இதெல்லாம் சொன்னா? நித்யாக்கா தான் சொன்னாவத்தே. ஏ நித்யா ஏடி? அந்த வாரம்மா. என்னம்மா? ஏன் மிட்டி இப்பமே இந்த பிளேட் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா? இம்மா நான் அக்காவும் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள பூ மாதிரி அழுதுட்டே வந்துட்டாமா. வளர்ந்துருக்கே ஒளிய கூரே காணாதட்டி உனக்கு. மக்களே அழாதமோ, அம்மைக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கா.
நீ முனிசு நித்யாக்கா கூட போய் நம்ம வீட்ல இருந்தமா கியாம்தே போவாமக்களே சொன்னா கேளு என்னத்தியா பூமாரியை கூட்டிட்டு அக்கா கூட சேர்ந்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க சரிம்மா அழாத பூமாரி வா போவோம் என் மாவட்ட நான் என்னக்கா பதில் சொல்லுவேன் பாவங்கா என் பிள்ளை இது வரைக்கும் வீட்டில் எந்த நல்ல ஃபங்க்ஷனும் நடந்து அவள் பார்த்ததில்ல முதல்ல நம்ம வீட்லேயும் ஃபங்க்ஷன் வந்துட்டுமா அண்ணனுக்கு கல்யாணம் வந்துட்டுன்னு ஓடிட்டு சாடிட்டும் திரிஞ்சா கூட படிக்க பிள்ளைகளெல்லாம் கூப்பிட போறோம்ட்டு கிடந்தா இனி அந்த பிள்ளைக்கு ஏமாற்றம் தானக்கா என்ன செய்ய லட்சுமி இவள்வல ஆனா இந்த அளவுக்கு ஆக்கணும் இவள்வல போய் நாளை கேள்வி கேட்காம இன்னைக்கு விடக்கூடாது கிளம்பு லட்சுமி சின்ன பண்ணி போய் ஆட்டோ கூட்டு வா என்ன போறம்க்க யாருக்கு என்ன பாவம்க்கா பண்ணேன் ஏம்க்கா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது நீ எந்த தப்பு பண்ணல லட்சுமி வளையர்க்க பொண்ணு கொடுக்காம சொல்லிட்டு இவ்வளவு தூரம் மறந்தாள்வல்ல அவள் தான் தப்பு பண்ணவளோ இன்னைக்கு பேய்கிட்டு ஏக்கா வாங்கக்கா ஆட்டோ வந்துட்டு லட்சுமி வா போவோம் ஏக்கா அவள் ஏதாவது சொல்லிட்டாள்வன்னா சங்கடமா இருக்கும்க்கா என்ன சொல்லுவாள்வே நம்ம போய் பேசும்போது அவள் தான் நம்மகிட்ட பேச பயப்படணும் வா போய் என்னன்னு கேட்டு வருவோம் நீங்க எங்க வரிய ஏன் நாங்களும் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டாமா நீங்க வந்து அங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு நீட்ட தேவையில்லை அவ வீட்டை பார்த்து போங்க அதான் நிச்சயதார்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுலாம் போய் முடக்குங்க இல்லைன்னா தெருவா போய் இங்க நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வாங்க அதான பொழப்பு அதை சொல்லுறதுக்கு நீ யாரு நாங்க வரத்தான் செய்வோம் ஆட்டோல காலை வச்சியா போற வழியிலேயே தூக்கி உருட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டேன் வந்துட்டாள்வா உத்தமிய அங்க என்ன பிறகு ஏது பிறகுன்னு கேட்டா அங்கேயும் வந்து எமத்திலுக்க என்ன இப்படி ஆயிருச்சு பாத்தியலக்கா எப்படி பேசிட்டு போறான்னு அவ போனா போயிட்டு போறா நம்ம அடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பெறத்தே போய் என்ன விவரம் தெரிஞ்சுக்கிடாம வரக்கூடாது ஆமா பாத்தியலக்கா என்ன ஏதுன்னு தெரியாட்டா மனசு கிடந்து அடிச்சுக்கிடும் சரி வா ஒரு ஆட்டோ பிடிச்சி பெறத்தே போவோம் என்ன டீ என்ன சொன்னாவே என்ன சொல்வாவே நான் சொன்னதை கேட்டதும் ஐயோ என்ன சொல்ல ஏ சொல்லுனாவோ நான் போனை கட் பண்ணிட்டேன் சே நானாதான் வழியே இருக்க போய் பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சேன் இப்போ என்னடானா என்னால அவ குடும்பம் அவமானப்பட்டு நிக்க மாதிரி ஆயிடுச்சு உன்னால என்னமா நடந்தது நான் பெத்து வச்சிருக்கோம்ல ஒண்ணு பெத்து நான் வளர்ந்து நிக்கல இவளாலதான் நம்ம குடும்பத்துக்கே கேவலம் வேற எவ்வளவுமா இருந்தா இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்துக்கு விஷத்தை வச்சு கொண்டுருவா பார்த்து வளர்த்து கடைசி நம்மள பருத வைக்க விட்டுட்டல்ல ஏக்கா சும்மா இருக்கா அந்த பிள்ளைய ஏசாத ஆமா ஒரு வார்த்தை ஏசிடக்கூடாது அந்த அன்னைக்கு இவ்வளவு தூரம் ஏச்சு பேச்சு வாங்கி இவ்வளவு தூரம் அடியும் உதையும் கொடுத்து வளர்த்தே இப்படி லட்சணமா வளர்ந்து நிக்கா இவளையெல்லாம் ஒண்ணு சொல்லாம வளர்த்துருந்தேன் அப்பா இப்ப எதுக்கு வளர்த்துட்டீங்க கொஞ்சம் வெளியில வா ஏட்டி நீ போன் போட்டு சொன்னாக்கல அது அப்படியே முடிஞ்சிருமா கண்டிப்பா அங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு நிப்பாள்வல்ல அதுக்கு நான் சொல்ல மாதிரி ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சா போதும் நீ ஒருத்திட்டி என்னத்தை சொல்லுதே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதான் மன்னிச்சிருங்க நாங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு லட்சுமியை மட்டுமாவது தனியா கூப்பிட்டு அவட்ட மன்னிப்பு கேட்டு முடிக்க வேண்டியதான் பிற என்ன செய்ய மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம் நான் சொல்ல மாதிரி செய்யி காதை கொண்டா அங்கிட்டு தான் இருக்கு சொல்லு என்னட்டி சொல்லுதே நீ சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏன் வராது அதெல்லாம் சரியா வரும் இதை விட்டா வேற வழி கிடையாது சொன்னதை சரியா செய்ய பாருங்க அம்மை மவளும் உன் பெரிய மாவா கிட்ட நான் என்னென்ன சொன்னோ அதெல்லாம் செய்ய சொல்லு எனக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு வாரேன் ஏட்டி சொன்னதை செய்யுங்கப்ல ரெண்டு பேரும் இவ என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு போறா என்னமோ சுலபமா நடந்து முடிஞ்சதா மாதிரி என்னம்மா சொல்லிட்டு போறா அவ என்ன செய்யணும்னு சொல்றா தெரியுமாட்டி ஏமா இதெல்லாம் எப்படிமா சரியா வரும் எனக்கு என்னமோ கஷ்டம்னாலும் இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு தோணுது இதான் குடும்பம் கேவலப்படாம கொஞ்சம் காப்பாத்திக்கிடலாம் அவ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம் டீ கடவுளே இன்னைய பொழுது எப்படி கழிய போதோ ஏட்டி எப்ப பார்த்தாலும் இந்த போனதான் நோண்டிட்டு அடப்பியாட்டி கண்ணு வலிக்கலையா சும்மா கடம்மா உனக்கெல்லாம் போனை பத்தி என்ன தெரியும் ஆமா போனை பத்தி தெரியாமலும் போனை பார்க்க தெரியாமலும் இருக்க போய் தான் இந்த வயசுலயும் கண்ணாடி போடாம எனக்கு ஓரளவு கண்ணு தெரியுது நீ இப்படியே போனை பார்த்துக்கிட்டே இரு கூடி வச்சுக்கிற கண்ணாடி தான் போமா ஏட்டி நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு உங்க அண்ணனையும் எழுப்பிட்டு நீ சேலையை எடுத்துட்டு கிளம்பி வாட்டி அண்ணனெல்லாம் அப்பளே எழுப்பிட்டம்மா அவன் எந்திரிச்சு உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு அடக்கான் அப்படியா அப்ப அவன் குளிச்சு ரெடியாவே 5 நிமிஷம் தான் ஆகும் நீ போய் சேலையில மாத்தமிட்டி எனக்கு எங்க சேலை இருக்கு மைனிகாரி சேலையை தான் நான் உடுத்திட்டு வரணும் நான் வரையில பட்டு சேலை கொண்டா வந்தேன் ஏட்டி எத்தனை மட்டும் இங்க வர போற ஒரு சேலை சட்டை பாவடங்க வச்சிருக்க மாட்டியா நான் இங்க வந்தா சுடிதாரை போடுவேன் இல்லை நைட்டியை போடுவேன் ஏதாவது கல்யாணத்தை கோயில் கூட கணக்குல வச்சு வாரதா இருந்தா தான் பட்டு சேலை கொண்டு வருவேன் நான் வாரதுக்கு முன்னாடியே நீ நிச்சயதார்த்தம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பட்டு சேலையை கொண்டு வந்திருக்கலாம் இப்போ கட்டிட்டு போகலாம் இப்போ இல்லைல்ல நீ வாரதே தான் எனக்கு தெரியாத டீ திடீர்லாம் வந்து நின்ன சரி இப்போ என்ன செய்ய போற அந்த சீமாட்டி வந்து தான் உனக்கு சேலை எடுத்துடணுமா ஆமா அவ பீரோ துறவால எங்க வச்சிருப்பான்னு தெரியுமா உனக்கு நம்மளே திறந்து எடுத்துக்கிடுவோம் நல்லா தந்தால அவ பெட்ரூமுக்குள்ளேயே போகக்கூடாத அளவுக்கு புருஷன் முண்டாட்டி இல்ல அப்படின்னா கதவை பூட்டிட்டு போயிருவாளே இந்த லட்சணத்துல பீரோ துறவாலை என்கிட்ட கொடுத்துட்டுலாம் மறுவலை பாப்பா இத்தனைக்கும் அவ கொண்டு வந்த ஜாமான் கிடையாது ஒரு பீரோல் கிடையாது ஒரு கட்டில் கிடையாது ஒண்ணும் இல்லாம வந்தவளுக்கு இத்தனை அதிகாரம் அந்த பீரோலும் சரி அதுல இருக்க துணிமணியும் சரி உங்க அண்ணங்காரன் எடுத்து கொடுத்ததான் அப்படி இருந்தும் அந்த துறவை என் கையில கிடையாது அவ கையில தான் என்ன கதையை சொல்ல இப்ப அவ எப்போ வந்து அவ உனக்கு சேலை எடுத்து வந்துட்டு நான் அவளும் சேலை கட்டி நீ சேலை கட்டி எப்போ வீட்டை விட்டு கிளம்ப 7 மணிக்கு அங்க 7 மணிக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போயிருமே
ஏமா அண்ணங்காரனுக்கு தெரியுமாம்மா பீரோ துறவால எங்க வச்சிருக்கான்னு. அவனை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேளு, நான் தேடி எடுத்து சேலையை உடுத்திட்டு வரேன். அவனுக்கு தெரியுமா நம்ம தெரியலையே, நான் கூப்பிடுதேன். ஏ ராசி, அண்ணா வாரம்மா. என்னம்மா? என்னல செய்த, குளிச்சிட்டியா? காலையிலேயே குடிச்சிட்டு தாம்மா தூங்குனேன். இப்போ பேண்ட் சட்டையை மட்டும் மாத்திட்டா கிளம்பிட வேண்டியதான். அப்ப மாத்திட்டு கிளம்ப வேண்டியதுனால ஏன் இருந்து கெடுக்க? ஏம்மா சின்ன பொண்ணு எங்கம்மா? ஆளைய காணும். அவள் எதுக்கு இப்ப கேட்க? நீ துணி மாத்தக்க அவ வரதுக்கு என்ன இருக்கு? பீரோளுக்கு துறவா அவட்ட தானமா இருக்கு, எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாதுல்ல. என்னன்னே சொல்லுத? ஒரு பீரோல துறவாள் கூட உன் கண்ட்ரோல வச்சிருக்க மாட்டியா? எல்லாம் அவட்ட தான் இருக்குமோ? அதுக்கு இல்ல, எனக்கு பீரோல துணிமணி எடுக்க வைக்க தெரியாதா? எடுத்தோம்னா அத்தனையும் களைச்சு போட்டுருவேன். அதுக்காண்டிதான் இனி நீங்க பீரோல திறக்க வேண்டாம், எது வேணாலும் நான் எடுத்து தரேன்னு சொல்லி பீரோ துறவா வளைய வச்சிருக்கா. அப்படியா? அவ அப்படியே மடிப்பு கலையாம துணிமணி எடுத்து கட்டிக்கிட்டாவளோ? இதெல்லாம் ஒரு காரணம்ல, துறவாள அவ கையிலேயே வச்சுக்கிட்டு. ஏமனே இப்படி மக்கா இருக்க? அவ வீட்டுல இருந்து அவ ஒரு பொருள் கூட கொண்டு வரல, இருந்த மேனிக்கு அவளை கூட்டிட்டு வந்துட்ட. இன்ன வரைக்கும் ஆச்சு அவ வீட்டுல இருந்து ஒரு மனுஷன் மக்கள் வந்து பார்த்ததும் கிடையாது, ஒரு பொருள் வாங்கி தந்ததும் கிடையாது. இப்படிப்பட்டவளுக்கு பீரோலு துணிமணி சாப்பாடு எல்லாம் வாசியில நீ தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்ப. அப்படிப்பட்ட வாங்கிட்டு அந்த துறவாள கொடுக்க மாட்டானே? இப்போ துறவா யார்கிட்ட இருந்தா என்ன மீனா, அவட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன? நான் கூட ஞாபகம் மத்தி கேஸ் எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடுவேன். அவன்னா பொறுப்பா வச்சிருப்பாள்ல. ஆமா ஆமா, ரொம்ப பொறுப்பானவதான் பாவம் பொண்டாட்டி. இப்ப அவ எங்கம்மா போனா? போயிருக்கா, அளவட போயிருக்கா. 500 ரூபாய் எள்ளு புண்ணாக்குக்கு என்னை மொய் வைக்க வச்சுட்டு போயிருக்கா. எள்ளு புண்ணாக்குக்கு மொய் வச்சியா? ஆமல, காலையிலேயே அவ ஊர் சொல்ல போயிருந்தாளால. நானும் தங்கச்சின்னா வீட்டுல இருந்தோம். அப்ப எள்ளு புண்ணாக்குக்காரர் வந்திருந்தாரு. தங்கச்சி ஆசைப்பட்டு புண்ணாக்கு வேணும்னு கேட்டா. சரின்ட்டு ஒரு 100 கண்ணம்ல வாங்கி கொடுத்தேன். அவ ஊர் சொல்ல போய்தாம்ல தங்கச்சி தனியா திங்க வேண்டியதா போயிட்டு, இல்லாட்டா அவளுக்கு வாங்கி கொடுக்க தானே செஞ்சிருப்பேன். போயிட்டு வந்தவன் அந்த பிள்ளை வாங்கி திங்கதை பார்த்துட்டு நீ அவளுக்கு 100 வாங்கினா நான் 1 கிலோ வாங்குவோம்னு சொல்லி மெனக்கிட்டு அந்த கிழவரை தேடி கண்டுபிடிச்சு 1 கிலோ புண்ணாக்கு வாங்கி வாயில போட்டிருக்கா. 1 கிலோ வாங்கி தின்னுட்டாளா? யாத்தே உடம்பு என்னத்துக்காகும்? என்னெல்லாம் சொன்ன? அது இல்லம்மா, அது ரொம்ப சூடுன்னு நீ தானே சொல்லுவே. 1 கிலோ வாங்கி தின்னா உடம்புக்கு நல்லது கிடையாதுல்ல. அப்போ முண்டாட்டி 1 கிலோ புண்ணாக்கு வாங்கி நாசமாக்குனது உனக்கு விஷயம் இல்ல. அதை தின்னு மகாராணிக்கு கெதிலாம போயிருமேனு நீ கவலைப்படுத, அப்படித்தானே? அதுவும் தாம்மா, 1 கிலோ வாங்க கூடாதுதான். கேளு, வாங்கினதோட விட்டாலா? அவ கையில ரூபாய் இல்லாமல இருக்கு, நீ கொடுக்காமல இருந்திருப்ப. உங்ககிட்ட புடுங்காமல இருக்கா? அவ அம்புட்டு ரூபாயும் கையில வச்சுக்கிட்டு மெனக்கட்டு அந்த 1 கிலோ புண்ணாக்குக்கு என்கிட்ட துட்ட வாங்க சொல்லி அந்த கிழவர் அனுப்பி விட்டுருக்கா. அவர் என்னடானா, உங்க மர்மம் 1 கிலோ புண்ணாக்கு வாங்கினா நீங்க தான் ரூபா தருவீன்னு சொன்னான்னு சொல்லி என்கிட்ட 480 ரூபா பிடிக்கிட்டு போயிட்டாரு. ரொம்ப நாள் அந்த 500 ரூபா நோட்டை மாத்தாம பொத்தி பொத்தியே வச்சிருந்தேன். அத்தனையும் தின்னு நாசமாக்கிட்டாலே. இப்ப அவ எங்கம்மா போனா? ஊர் சொல்லிட்டு தான் வந்துட்டால, மறுபடியும் எங்க போனா? யாருக்கு தெரியும்? நல்ல 1 கிலோ புண்ணாக்கு வாங்கியிருக்கா, எங்கனையாவது ஒளிச்சு வச்சு தின்னுக்கிட்டு இருப்பா. இப்ப அவ எப்ப தின்னு ஏப்ப விட்டுட்டு இங்க வந்து சேர, அது வரைக்கும் நீங்க நிச்சயதார்த்த வீட்டுக்கு கிளம்பாம இப்படியே இருக்கணுமா? அம்மா, அவ எப்படினாலும் லட்சுமி அக்கா வீட்டுக்கு தாம்மா போயிருப்பா. நான் வேணா போய் பார்த்துட்டு விட்டா என்ன ஏதுன்னு? சீக்கிரம் போயிட்டு வரப்பாரு. நீயும் போய் அங்கேயே ஐக்கியமாயிராத. சரிம்மா, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவளையும் கையோட கூட்டு வரேன். அவளும் சேலையெல்லாம் மாத்தணும்ல. அவ திரும்ப வீட்டுக்கு வரா இல்ல அப்படியே எந்தாலையும் போறான், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பீரோ தூரவாள கையோட வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. போ. இவன் ஏமா இப்படி இருக்கான் அநியாயத்துக்கு? 2 நாள் வீட்டுல இருக்க உனக்கே இப்படி மண்டடிக்க, காண பூரா அந்த 2ஐயும் வச்சு நான் சமாளிக்க எனக்கு எப்படி இருக்கும்? ஏக்கா, வெள்ளத்தாயி வாட்டி. என்ன இதையே கிளம்பியாச்சா எல்லாரும்? எங்க கிளம்ப? நான் ஒருத்தி தான் சேலையை மாத்திட்டு உட்காந்துருக்கேன். மீனா சேலையை மாத்திட்டு கிளம்புறதுக்கு அவளுக்கு துணிமணி ஒன்றும் இங்கே இல்லை. இந்த வீட்டில் உள்ள வட்டை தான் வாங்கி கட்டணும். அந்த நெடுமரம் பீரோ துறவால எங்க தூக்கி வச்சுட்டு போனாலும் தெரியல. அதான் என் மாமையும் பார்க்க போயிருக்கான். அப்படியே இருக்கும். உன் வீட்டில் எல்லாரும் கிளம்பிட்டாவளா? அப்படி கிளம்பிட்டாவுக்கா. பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு கோமதி இப்போ தான் சேலையை மாற்ற போறா. நான் கிளம்பிட்டேன். அதான் உங்ககிட்ட இந்த செயினை கொடுத்துட்டு வருமேனு வந்தேன். இந்தாக்கா. ஏமாட்டி, எனக்கு தான் ஒரு செயின் கழுத்தில் கிடக்கல. அவன் மறுமட்டையை கூட போட்டுட்டு வரட்டும் நிச்சயதார்த்தத்துக்கு. இல்லைக்கா, நேற்று தான் அவள் செயினை மீட்டிட்டு வந்தோம். அதான் உங்களதான் ஒன்றை கொடுத்துருமேனு கொண்டு வந்தேன். இப்போ என்ன அவசரமா கொண்டுட்டு ஒடியாந்துருக்க? கூட ஒரு செயின் தான் அவன் கழுத்தில் போட்டிருந்தா என்ன? இருக்கட்டுக்கா, நீயும் போட்டுக்கிடுவல்ல. என்ன? சரி, நான் வாரேன். என்னக்கா? இரமிட்டி போய் கிளம்பணும்லக்கா. அப்படியே போகிற வழியில் லட்சுமி வீட்டில் என்ன செய்தாவனு ஒரு எட்டு பார்த்துட்டு போகணும். அப்படியா? லட்சுமி வீட்டுக்கா போகிற? அப்போ நானும் வரேன் பொறு. ஏம்மா, இந்த கால் வலி தான் கொல்லு திட்டி ஆளை. சவ எனக்கும்லாம் கால் வலியும் குறுக்கோலியும் கொல்லுது. ஆமாம், 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தன் தைலம் வித்தாம்லக்கா மூட்டுக்கால் வலிக்கு நல்லா கேட்கும்னு. அது கேட்கலையே உனக்கு? எங்கே கேட்டுச்சு? இனி எங்கே கேட்கும்? அந்த நேரத்துக்கு பச்சை தைலத்தை தடவிக்கிட்டு லேசாக வலி கேட்கமா இருக்கும். அந்த மணிக்கு தூங்குவேன், எந்திப்பேன். இப்படி தான் ஓடுது கதை. சரி வா, மெல்ல மெல்ல நடப்போம். சரிட்டி. மீனா, நீ வீட்டில் இரு. நான் அங்கே போய் உன் மைனியே அண்ணன் இங்கே வர சொல்லுதேன். அவர் 2 பேரும் வந்த பிறகு 3 வருமா கிளம்பி வேனுக்கு வந்துருங்க. சரியா? சரிம்மா, நீ போமாட்டி. போவோம்க்கா. சங்கிலியே கழுத்தில் போட்டுக்கோ. இப்போ நிச்சயதார்த்த வீட்டுக்கு தானே போகிறோம். கையில் வச்சுருந்தா எங்கேயும் கீழே விழுந்துட போகுது. சரிட்டி, போட்டுட்டேன். வா போவோம். அம்மைக்கே ரெட்டை விட செயின் என்ன அழகா இருக்கு. ஊருக்கு போகக்குள்ளே அந்த செயினை வாங்க பார்க்கணும்.
நாளை பின்ன அம்மைக்கு எதுவும் ஒன்றுனாலும் மைனிகாரி எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டானா என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக அவள் செய்வா அந்த வேலையெல்லாம். ஊருக்கு போவதுக்குள்ளே அம்மைக்கிட்ட பிட்டை போட்டு செயின் அமுக்கிட்டு போயிடணும். என் கழுத்துக்கு அந்த ரெட்டை விட செயின் என்ன அழகா இருக்கும். எப்படியாவது அம்மைக்கிட்ட பிட்டை போட்டு வாங்கிடணும். ச்சே, இவங்க வீட்ல ஏன் இப்படி பண்ணாங்க? அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு பொண்ணு பார்க்க போனப்பவே சொல்லியிருக்கலாம். நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி சொன்னா எப்படி? அட்லீஸ்ட் நேத்து ராத்திரி சொல்லியிருந்தா கூட அம்மா அன்னைக்கு காலையில எந்த வீட்டுக்கும் போய் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டா. இப்படி ஊரோட கேள்வி கேட்க மாதிரி ஆயிட்ட. கிருஷ்ணா, வீட்டுல என்னல போகும்போது ஒருபாடு கூட்டு இருந்தது, இப்போ ஒருத்தரையும் காணும், எல்லாரும் வேன்ல ஏறிட்டாவளோ? சரி, அம்மா தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னாவுல, வாங்கிட்டு வந்து போட்டேன். பிற நீ புது ட்ரெஸ் மாத்தலையால உட்காந்துட்டே இருக்கா? போ, நேரத்தோட வேலையை பாரு. நானும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்படியே கவிதா கூப்பிட்டு பைக்லயே வந்துருதேன். கிருஷ்ணா, ஏம்ல அப்படியே அமைதியாவே இருக்க? ஏதாவது சொல்லு. ஏழு என்ன வெக்கமா? என்ன ஐலு அப்படியே வந்துட்டியோ? ஆமாண்ணே, நான் கொஞ்சம் முன்னேறத்துலயே வந்தேன். உனக்கு 2 நாள் தொடர்ந்து வேலையாமலா கிருஷ்ணா சொன்னான். ஆமல போட்டு பெண்டு எடுத்துட்டான்வோ, அதான் நான் வந்துட்டு சொன்னேன். எனக்கு நேரமே வர முடியாதுல, எதுவும் நினைச்சுக்கிட்டாத பொண்ணே. அவன் சொல்லிட்டான், சரிண்ணே நீங்க தூங்கி எழுந்து சாயங்காலம் வந்தா போதும், ஐலண்ணே வருவான் பாத்துக்கிடும் அப்படின்ட்டான். சரி சரி, நிச்சயதார்த்தம் தானே, நம்ம வீட்டு சைடு ரொம்ப பார்க்க வேண்டிய வேலையில ஒண்ணும் இல்ல. இப்போ கல்யாணம்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் எல்லாமே பண்ணி ஆகணும். பெருசா வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த தாம்பளத்துக்கு உண்டான பொருள் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். சரி சரி, எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சுனே. என்ன மாப்பிள்ள கோட்டி சூட்டு போட்டு ரெடியா வேண்டாமா? கவுந்து கிடக்கான். அதைத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏழு வெக்கப்பட்டது போதும், நிமிந்து பாரு. யாம்ல கடைக்கெல்லாம் போகும்போது நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள வாடுனால இருக்கா என்ன? நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுனே. நின்னு போச்சா? ஏல என்ன சொல்லுதே? ஆமாண்ணே, அவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி எப்படி இல்ல சொல்ல முடியும்? நம்ம என்ன கட்டாயப்படுத்தி அவளை சம்மதிக்க வச்சோம்? மொத்த ஊர் சனத்துக்கே சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வேண்டாம்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? தெரியலண்ணே, நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி இல்ல அப்படி சொல்லலாம்? நாங்க 2 பேரும் போய் கேட்டுட்டுமா என்ன ஏதுன்னு? வேண்டாம்னே, ஏற்கனவே சின்ன பொண்ணுக்கா அம்மா சரசத்தை எல்லாருமா சேர்ந்து போய் பேசதான் போயிருக்காவோ. பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? அவ வேண்டான்னு சொன்னது தானே. என்னெல்லாம் குடும்பம் இது? எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியாதா இதெல்லாம்? ஏப்பா, தாம்பளம்னா அழகா சோடனை பண்ணி வச்சிருக்க. வெள்ளத்தை ஆளுன்னு ஒருத்திங்காங்களே, அணக்கமே இல்லாம இருக்கு. எங்க வீர்பாள்வோ? அந்த வாசல்ல ஆள் நிக்காவலான்னு பாப்போம் வாக்க. ஏன் லட்சுமி, என்னல ராசு வந்தவன் அப்படியே பேசிட்டு நின்னுட்ட போல. அது வந்துமா. சரி பாட்டும், எல்லாரும் எங்க வீர்க்காவோ? ஆளைய காங்கல. பேரப்புல துணிமணி நம்ம மாத்தலையா? நேராவுல்ல ஆச்சி. ஏம்மா, லட்சுமி அக்கா சரசக்கா சின்ன பொண்ணு எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காவ. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாவளா? என்னல சொல்லியா? அதுக்குள்ள வேன் போயிட்டோம். நாங்க கிளம்பி வந்துட்டு தான் இருக்கோம். எங்களை ஒரு சத்தம் கூட கொடுக்கல. சரி, நாங்க போட்டாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை பையனை கூட்டு போண்டாமா? அவன் நிச்சயதார்த்தத்துக்கு போலம்மா. பொறவு என்னல சொல்லுதே? எம்மா, பொண்ணு வீட்டுல இருந்து போன் போட்டு நிச்சயதார்த்தம் வேண்டாம் நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டாவலாமா? ஏம்மா, என்னல சொல்லியா? எவளா போன் போட்டு அப்படி சொன்னது? எசக்கேமாலா? இல்லம்மா, பொண்ணுக்கு அம்மா தான் போன் போட்டு இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் வேண்டாம் நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டாவலாம். அந்த அன்னைக்கு தான் லட்சுமி அக்கா சரசக்கா சின்ன பொண்ணு எல்லாருமா சேர்ந்து என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு போயிருக்காவோ பொண்ணு வீட்டுக்கு. இது என்ன பழக்கம்? இம்புடு தூரம் ஊரெல்லாம் சொன்னதுக்கு பிறகு வேண்டான்னு எப்படி சொல்லுவாவா? ஆமா பாத்தியாட்டி, வழியற்க அவ தான் சொல்ல சொன்னா பொண்ணு இருக்குன்னு கெட்டோம்னு. கடைசி இப்போ ஊரெல்லாம் சொல்லியிருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. இப்ப வேண்டான்னு சொன்னா ஊரோட சேர்ந்து சந்திச்சிருக்கா? ஏ ராசு, வண்டி எடுல, என்னைய கூட்டு போ. நான் போய் அங்க என்ன ஏதுன்னு கேட்கட்டும். அவளை நாயை கேட்டாலும் 4 கேள்வி நான் கேட்டு வரேன். அவளை நினைச்சா கல்யாணம் வேணும் பல்வோ, நினைச்சா வேண்டான்னு சொல்லுவாளோ? என்ன நினைச்சிட்டு தெரியுதாள்வே? கிளம்பு, வண்டி எடு, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்கட்டும். பேரப்புல, நீ ஒன்னும் கவலைப்படாதயா. உன் நிச்சயதார்த்தத்தை சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல நடத்தி முடிக்கும். நம்ம அவ யாரு நிறுத்துக்கு? பேசி முடிச்சாச்சு, நிச்சயதார்த்தத்துக்கு ஊரெல்லாம் சொல்லியாச்சு, நடந்தே தீரும். வேண்டாச்சி, நம்மள வேண்டான்னு ஒதுக்குனவங்கள நம்ம என்னைக்குமே வேணும்னு நினைக்க கூடாது. நான் அம்மா சரசத்தை எல்லாரும் போகும்போது கூட போக வேண்டான்னு தான் சொன்னேன். அவ எல்லாரும் தான் போய் 2 வாரத்தை கேட்டாதான் எங்களுக்கு மனசாரும்னு போயிருக்காவ. இதுல நீங்களும் போய் ஆச்சி விடுங்க. அப்படி இல்ல பேரப்புல, எனக்கு மனசு கேட்க மாட்டேங்கல. நான் தானே அந்த பொண்ணு உங்க அம்மிட்ட சொல்லவே செஞ்சேன். அப்ப அவ என்ன நினைப்பா? இப்படி ஒரு கேடுகார போய் வீட்டுல போய் நம்மளுக்கு பொண்ணை சொல்லிட்டாளன்னு தானே நினைப்பா. அப்ப என் மேலையும் தப்பு இருக்க மாதிரி தானப்பா ஆகும். இந்த அளவுக்கு பண்ண மட்டும் அவளோட சும்மையை விடக்கூடாது. நான் பேய்கிட்டு இல்ல ராசு, வண்டி எடு. இன்னைக்கு வீட்டுக்கு பேய்கிட்டும் அந்த இசைக்க மாலை இன்னைக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு தான் மறுவேலை. ஐலு, நீ கிருஷ்ணா கூட இரு. நான் அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வரேன். என்ன எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிராம என்ன? ஆவட்டும்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் ஆவட்டும். அம்மா போய் 4 வாரத்தை கேட்கட்டும். ஓல அது எப்படி இப்படி பண்ணலாம்? நம்ம வச்சு கழுத்தறுக்கு சமானம்லாம் இப்படி செய்தது. அம்மா சொல்றதாம்ல சரி, போய் அம்மா 4 கேள்வி கேட்கட்டும். ஓலையெல்லாம் நான் அம்மையை கூட்டு போயிட்டு வரேன். என்ன இப்படி ஆயிருச்சு? எவ்வளவு ஆச்சு தம்பி? ஏக்கா 200 ரூபா. நான் அவசரத்துல வரும்போது கையில ரூபா எடுத்துட்டு வரலப்பா. வீட்டுக்கு திரும்ப போன பிறகு ரூபா தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, போயிட்டு வாங்க, நான் நிற்கேன். சரிப்பா, தப்பா எடுத்துக்கிட்டாது என்னப்பா, ஞாபகம் இல்லாம வந்துட்டேன்.
ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்க மெதுவா தந்தா போதும். என்ன தெரியாதாளா? போயிட்டு வாங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க ரூபா தந்தா போதும். சரிப்பா. ஏட்டி இதுக்கெல்லாம் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது டி. சொன்னா கேளு, அளவு போல நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிப்போம். இத்தனை சனத்தையும் கூட்டிட்டு பிற நிச்சயமெல்லாம் நடக்காம போயிட்டுன்னா பிள்ளை நிலைமை என்ன ஆகும் டி? நாளை பின்ன அவ்வளோ ஒருத்தன் கெட்டுவானா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டதான் பெரியமா. இந்த நிலைமையில நிச்சயதார்த்தம் வேண்டாம்னு தோணுது எங்களுக்கு. என்ன டி நிலைமை, பெரிய நிலைமை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆள் ஒரு பூரா வந்துகிட்டு இருக்காவோ, எல்லாரையும் வாங்க வாங்க இப்பதான் வாயார கேட்டுட்டு வர நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்கிய கூறுகட்டவள. அதெல்லாம் பார்த்துக்கிட்டதான் பெரியமா. இந்த நிலைமையில நிச்சயதார்த்தம் வேண்டாம்னு தோணுது எங்களுக்கு. இது என்ன விளையாட்டு கரிய மாட்டேன்னு நினைச்சா வைப்பேன், நினைக்காட்டா வைக்க மாட்டோம்னு. நான் சொல்லுதான் கேளு, மாப்பிள்ளை வீட்டுக்காரவளுக்கு மறுபடியும் போன போட்டு வர சொல்லு. தெரியாம எங்க அக்கா சொல்லிட்டான்னு சொல்லு. சரி அதெல்லாம் இருக்கட்டும் பெரியமா. உங்களை எங்க அம்மா வர சொன்னா போங்க ரெண்டு பேரும். அப்படியே அண்ணா போறேன், அவட்டையே போய் நியாயத்தை கேட்கேன். அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு இத்தனை நாளா கூப்பிட்டதும் ஒவ்வொருத்தையும் பதில் சொல்லி மாளல. ஏமா உங்க அக்கா எங்க? யாரு? ராத்தே அவ கூட்டம்லாம் வந்துட்டாவல அதுக்குள்ள. இப்ப நான் ஒத்தியில என்னத்த பதில் சொல்லிக்கிடுவேன்? ஏமா கவுந்துக்கிட்டு நிக்க, உங்க அக்கா வர சொல்லு. என்ன சொல்லுதே? வாங்க எல்லாரும். என்னத்தம்மா வர சொல்ற? நிச்சயதார்த்தத்துக்கு முடிவு பண்ணி அத்தனை சனத்துக்கு சொன்னதுக்கு பிறகு போன போட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவோம்னு சொல்லிருக்கியே. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வாங்கன்னு கேட்க? ஏக்கா கோவப்படாதியே, எல்லாம் ஒரு சில காரணமாதான்க்கா முடியாதுன்னு சொன்னேன். என்ன காரணமாவே இருந்துட்டு போட்டு முடிவு பண்ண நிச்சயத்தை எதுக்கு நிறுத்தணும்? எங்களுக்கு இஷ்டம் இல்லக்க. என்ன ரவதி சொல்லுதா இஷ்டம் இல்லைன்னு? அப்ப நாங்க அன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்திருந்தப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே இஷ்டம் இல்லைன்னு. அதை விட்டுட்டு இப்படி ஊரெல்லாம் சொன்னதுக்கு பிறகு முடியாதுன்னு சொல்லி சொல்லுதியா? எவ்வளவு கேவலமா இருக்கும் எனக்குங்கிறத யோசிக்க மாட்டியோ? உனக்கு வேணா அந்த கேவலங்கள்லாம் பழகி போயிருக்கலாம், எங்களுக்கு அப்படியெல்லாம் பழக்கம் இல்ல. ஏக்கா அனாவசியமா வார்த்தையில விடாதிய. எனக்கு இந்த மாதிரி அசிங்கம்லாம் ஒரு காலமும் நடந்து கிடையாது. இப்ப நான் சொன்னதுனால உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை நினைக்கிய? என் வீட்டுக்கு வந்த சனமும் என்னை கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கு. கேள்வி கேட்கவும்னா நாங்களே வேண்டாம்னு சொன்னோம். நீங்க பண்ணுத வேலைக்கு ஊரே உங்களுக்கு கேள்வி கேட்கத்தான் செய்யும். உங்ககிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. என்ன காரணம்னு சொல்லுங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. ஏதா இருந்தாலும் இங்கே சொல்லுமா. நீ வீட்டுக்குள்ள போய் ரகசிய பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அந்த ரூமுக்குள்ள வாங்க, உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். பாத்தீங்களக்கா இவ்வளவு சாதாரணமா இது சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு போறா. பொறு, அப்படி என்னதான் அவன் காரணம் சொல்றான்னு கேட்போமே. எல்லாரும் உள்ள போய் என்ன ஏதுன்னு பாப்போம். எம்மா எல்லாரும் வந்திருக்காவோ எந்திமா? பாருங்கக்கா எங்க அம்மா நிலைமையை பாருங்க. ஏப்பா என்ன வேகமா வந்திருக்கோம்க்கா, அதுக்குள்ள என்னமோ பேசிட்டு போயிட்டாள்ல. நம்மளும் வேக வேகமா ஒடியாந்துருக்கோம். அந்த ஆட்டக்கார பைய வேற 250 ரூபா பிடிக்கிட்டான். ஆமா பாத்தீங்களக்கா, இம்பிட்டு வேகமா வந்து என்ன பேசாலும் முழுசா கேட்க முடியலையே. சரி போனது போது, ரூமுக்குள்ள போய் என்ன பேசாலும் கேட்போம் வா. சித்தி என்ன இது ஏன் அப்படி கிடைக்கிய? சித்தியை முழிச்சு பாருங்க. ஏ செம்பா வந்தா ஏதாவது விஷயம் இருக்குன்னு பார்த்தா கிளவி படுத்து கிடக்கா. அதான் தெரியல இப்ப என்ன படுக்கல அவளுக்கு. நிச்சயதார்த்தம் நின்று வச்சுன்னு சண்டை போட வந்திருக்காள்வோ, எந்திரிச்சு சண்டை போடுவாளா படுத்து கிடக்கா. இப்படிதான்க்கா எங்க அம்மா மூச்சு பேச்சே இல்லாம கிடக்கா. இது எப்பத்துல இருந்துமா? காலையில எந்திரிச்சப்போம்னா நல்லா தான்க்கா இருந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அந்த அன்னைக்கு தண்ணியை தெளிச்சு பார்த்தும் சரியா கண்ணு முடிக்கல. நாங்க உடனே டாக்டருக்கு போன் போட்டு அவர் வந்து ஊசி போட்டு நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன பிரச்சனையாம்மா? பிபி ஏறிட்டாம்க்கா எங்க அம்மைக்கு. ஐயே சரி, அதுக்கு எதுக்கு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்? அவளுக்கு கெதிலனா அவ ஒரு கரையில அவாட்டுக்கு இருக்காவோ. நம்ம எப்பவும் கூட நிச்சயதார்த்தத்தை நடத்த வேண்டியதானே. இந்த காலத்துல 40 வயசு 45 வயசு அவளுக்கே பிபி பிரஷர் சுகர் எல்லாம் வந்துடுது. அவளுக்கு 70 வயசு ஆகுது, பிற வராதா? இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதுக்காண்டியெல்லாம் நிச்சயத்தை நிறுத்தண்டா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல 9 மணி வரைக்கும் நேரம் இருக்கு. எல்லாரும் இப்ப கிளம்பி போய் துணிமணியெல்லாம் மாத்திட்டு வந்தாலும் தங்கமா தட்டை மாத்திக்கிடலாம். என்னக்கா அம்மைக்கு கெதி இல்லாம கிடக்கா, அதனால நிச்சயதார்த்தம் பண்ண முடியாதுன்னு தட்டி கழிச்சிடலான்னு பார்த்தா இந்த சாந்தி வேற ஊட பூந்து கெடுக்கால. நான் தான் சொன்னம்லாட்டி இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. அவள் என்ன கேன கிரிக்கல அந்த அளவுக்கு விவரம் தெரியாம இருக்காள்வே. இப்ப எப்படினாலும் நம்ம நிச்சயதார்த்தத்தை பண்ணிதான் அவனுங்க மாதிரி இருக்கு போலயே. ஏக்கா அப்படியெல்லாம் எந்த முடிவும் பண்ணிடாதே. என்ன ஆனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. வேற நம்ம பிள்ளை நமக்குன்னு கிடையாது பாத்துக்கோ. சரி நான் இப்படியாவது பேச பாக்கேன். ரேவதி சாந்தி சொல்றதும் சரிதானம்மா. அவ பெரிய ஆளை கெதி இல்லாம படுத்திருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அவ இப்படி இருக்கிறதுக்கும் நம்ம தட்டு மாத்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா வாரவெல்லாம் வருவாவோ, தட்டு மாத்தது பாப்பாவோ சாப்பிட்டு அந்த ஆளா போயிருவாவோ. யார்கிட்ட எங்க அம்மைக்கு கெதியில வைக்கலன்னு ஒன்னும் சொல்லாண்டாவோ, ஒரு ஆளா அங்கே உட்காந்துக்கிட்டா போதும். இதுக்கு தான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு சொன்னியா? நாங்க கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா, அவைய வாட்டிக்கு இருக்கட்டும். நம்ம எப்பவும் போல பேசி வச்சதை முடிப்போம். இக்கா போற பக்க பார்த்தா நின்று போன நிச்சயதார்த்தம் நடந்துடும் போலயே. நானும் அதான் நினைக்கேன் செம்பா, ஏதோ பெரிய பிரச்சனையா வரும் சண்டை விட்டு அடப்பாவோன்னு பார்த்தா இப்படி சப்புன்னு முடிஞ்சு வச்சு. இல்லக்கா எங்க அம்மையை எந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை. ஏம்மா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பெரிய ஆட்கள்னா படுத்து படுத்து எந்திக்கிறதெல்லாம் சகஜம் தானே. அதுக்காண்டி குறிச்ச தேதியில நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்காம தள்ளி வச்சிட முடியுமா? இனி இவள்கிட்ட அமைதியா பேசி பிரயோஜனம் இல்லை, கத்தி விட்டுற வேண்டியதான். யாராவது ஒன்றும் சொல்ல மாட்டுக்கா. நாங்க எப்பவுமே வீட்டுக்கு போய் தட்டு தாம்பளத்தெல்லாம் தூக்கிட்டு வரோம்.
சாந்தி சொன்னனுக்கு அன்னைக்கு 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கத்தான் செய்யுது. எப்பனாலும் தட்டு மாத்திக்கிட்டேன் என்ன சரசக்கா, நான் சொன்ன மாதிரி செஞ்சா சரிதானே? சரிதான் லட்சுமி. ஏக்கா எனக்கு அதெல்லாம் சரியா படலக்கா. எங்க அம்மா இப்படி படுத்து கிடக்கலாம் எனக்கு எந்த நல்லதும் செய்யறதுக்கு மனசில்ல. இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுதான். என்ன பேசியா ரேவதி, நம்ம பிள்ளைகளு வாழ்க்கல்ல. சித்திக்கு கெதி இல்லாம இருக்காவோதான், ஆனா அவ வாழ்ந்து முடிச்சவோ. நம்ம பிள்ளைகளு வாழ வேண்டிய பிள்ளைகளுமா இப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின அப்படின்னா ஏன் அவனுக்கும் பாதிப்பு, அவளுக்கும் பாதிப்பு தானே. நாளைக்கு என்னைக்குனாலும் இந்த பேச்சு இருந்துகிட்டே தானே இருக்கும் ரேவதி. நீ வேற இடத்துலயே கட்டி கொடுக்கன்னு வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் நின்று போச்சுன்னு சொல்லல நல்லாவா இருக்கும் கேட்கறதுக்கு. எனக்கு அதெல்லாம் யோசனை இல்லைக்கா. எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். எனக்கு என்னமோ உங்க மவனே ஒரு ராசி கிட்டவனா தான் தெரியுதான். இது வரைக்கும் எங்க அம்மாக்கு இப்படி கெதி இல்லாம வந்ததே கிடையாது. என்னது எசைக்கமாலக்கா கெதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா? உங்க மவன் எங்க காலடி எடுத்து வச்சு பேசி முடிக்கத்தான் செஞ்சிருக்கேன். அதுக்கே எங்க அம்மா இப்படி படுத்துட்டாலே. இதுல அவன் நிரந்தரமா எங்க மருமனா வந்தோம்னா எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும் யாரு கண்டா? போறோம் நிறுத்து ரேவதி. என்னமோ என் மவனாலதான் எல்லாம் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க. வயசான உன்ன அடிக்கடி கெதி இல்லாம வரத்தான் செய்யும். அதுக்காண்டி என் பிள்ளைய குறை சொல்லுவே நீ? ரேவதிக்கா, உங்க அம்மா என்ன 16 வயசு இளமையா ஒண்ணு செய்யாம இருக்கிறதுக்கு 70-75 வயசு ஆச்சுன்னா எல்லாருக்கும் கெதி இல்லாம வரத்தான் செய்யும். அதுக்கு எதுக்கு அந்த பையில குறை சொல்றிய? அம்மா இப்ப என்ன ஒரு பீப்பி வந்து படுத்து கிடக்காவ உங்க அம்மாக்காரி? என்னமோ ஒரே ஏரியா போய் சேர்ந்துட்ட மாதிரில அந்த பையனை குறை சொல்ற நீ? இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தை பேச வேலை வச்சுக்கிடாதீங்க. எங்க அம்மா கெதி இல்லாம இருக்கிறது எனக்கு தாங்க முடியல. என்னமோ போய் சேர்ந்துருவா வச்சிருவான்னு பேசிய தகுதி தராதரம் பார்க்காம உங்க கூட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்கிடணும்னு நினைச்சோம்ல. எங்களுக்கு இது தேவைதான். இந்த பெரியமா வேற வந்துட்டாலே. ஆமாட்டி, அதான் எனக்கு கொலை நடக்குது. இவ பெரிய ரவுடி இல்ல. என்ன நடக்க போதோ, என்னத்தை சொல்ல போறோமோ தெரியலையே. வயசு காலத்துல வீட்டுல முடக்கிட்டு கிடக்கு இல்லாம இப்படி சண்டைக்கு வந்து நிக்கலட்டி. சித்தி வந்துட்டீல? நீங்க தானே சித்தி நல்ல பொண்ணுன்னு பேசி முடிக்க சொன்னீங்க. இப்ப பார்த்தா எப்படி பேசியாலவே தெரியுமா சித்தி? அந்த எசைக்கம்மா சித்திக்கு கெதி இல்லையா? அதுக்கு காரணம் என் மாவே ராசி கெட்டவனா, அதனாலதான் கெதி இல்லாம போயிட்டவலாம். நான் குசாம எந்த சம்மந்தம் இல்லாம என் மாவனை எப்படி பேசுதா பாருங்க சித்தி. நீங்கிட்டு வா லட்சுமி, நான் பேசிக்கிடுதேன். யோ என்னவளே, கையில வேப்பலை இல்லாமலே சாமி ஆடிட்டு கிடக்க? உங்க ஆத்தாளுக்கு அப்படியே இளம ஊசலாடுதோ? தெம்பா கல்லூரின மாதிரி அலைதற்கு வயசான கிழவியருக்கு அடிக்கடி கெதி இல்லாம போகத்தான் செய்யும். அதுக்கு அவன் மவனை காரணம் காட்டுதே. என்னமா அவளும் அவன் மவனும் உன் வீட்டு வாசல்ல வந்து உன் அவளுக்காண்டி காத்து கிடந்தனக்கா? உங்க ஆத்தாத அவளா என்கிட்ட 100 மட்டும் சொன்னா. எப்படி ஆனாலும் லட்சுமி மவனுக்கு தான் என் பேத்தியை கட்டி கொடுக்கணும், நல்ல குடும்பம் நல்ல பையன்னு சொல்லி அவ தான் சொன்னா. இப்படி வழியேற்க பொண்ணு கொடுக்கணும்னு வந்துட்டு இன்னைக்கு அவ கெதி இல்லாம படுத்த உடனே அந்த பையன் மேல குறை சொல்லுதே. இல்ல பெரியமா, எனக்கு என்னமோ மனசு எனக்கு பிடிக்கல. என்னதுல பிடிக்கல? நொடிக்கலன்ட்டு கிடக்க. எங்க அம்மைக்கு கெதி இல்ல. அந்த பையனை பேசி முடிச்ச நேரம் தான் அப்படி ஆயிட்டு. என் வீட்டுக்காவே மறுமணம் வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, இந்த கல்யாணமும் வேண்டாம். யோ இப்படி பேசவா நேத்து ராத்திரியாவது சொல்லிருக்கணும்ல. விடிஞ்சதுல இருந்து ஒவ்வொருத்தி வீட்டுக்கா போய் ஊர் சொல்லிட்டு வந்திருக்கா. அவளை தாம்பாளம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புத நேரத்தை நீ சொல்லுவியா அப்படி? அவளை கொழுப்பூச்சி போய் திரியலோ? வாங்கிட்ட பேசி பேசணும்ல. எங்க உங்க ஆத்தா வழிய வந்து பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன மூடி படுத்து கிடக்காலோ? சரசு தள்ளு, அவன் முறைய பாக்கட்டும். பெரியமா எங்க அம்மையெல்லாம் எழுப்பாதியா, அவளே கெதி இல்லாம கிடக்கா. மூடிட்டி. அப்படி என்ன கெதி இல்லாம கிடக்கா? என்ன சாவையா கிடக்கா? அப்படிலாம் உனக்கு ஆத்தாக்க சித்திர மாட்டா. தள்ளு சரசு. செம்பா கிளவி, புள்ளாத கிளவி. ஆமா பாத்தீங்களா, இந்த வயசுல என்ன கத்துதா? ஏட்டே ஓய் எசக்கம்மா, பெரியமா எங்க அம்மாவே கெதி இல்லாம இருக்கா. அழகாதியா அவகிட்ட போய் ஒன்னும் உங்க ஆத்தா மண்டைய போட்ட மாட்டா. கேடா பேசாம போர்வ ஒரு கேடு. எட்டி எந்திக்க போறியா? மோரையில தண்ணிய கொதி ஊத்துட்டா. யாத்தே கடவுளே, என்ன ஆனாலும் சரி நான் வாயை திறந்து பேசிடக்கூடாது. தண்ணிய கொதி மூஞ்சில ஊத்தினாலும் ஊத்திடுவா போலைய. யாருக்கிட்டனாலும் தப்பிக்கலாம், மாரியம்மா கிட்ட தப்பிக்க முடியாத. இருக்குங்குடி மாரியம்மா, நீதான் தோண என்னைய காப்பாத்து. எட்டி எந்திரிட்டி, நீ தானட்டி வழியிருக்க பொண்ணு கட்ட. உன் மாமா இன்னைக்கு என்னமா பேசிக்கிட்டு நிக்கா? எந்திரிச்சு என்ன ஏதுன்னு கேளு. என்ன ஒரே அடியாவா சாவதால கிடக்க? பேச்சு மூச்சு இல்லாம போதும் பெரியமே. ஒரு அளவுக்கு தான் எல்லாம். கெதியில்லாத எங்க அம்மாவை என்ன பாடுபடுத்திட்டிய? எவளா நீங்க பண்றதெல்லாம் நல்லது, நாங்க பண்ணது மட்டும் கெட்டதோ? வழிய வந்து என் பேத்திய லட்சுமி மௌனுக்கு கெட்டணும் உங்க ஆத்தாதனால சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு என்ன வாயை பத்திட்டு படுத்து கிடக்கா? நீங்க 2 பேரும் ராணி எனக்கு ஆடிட்டு கிடக்கிய. ஊர் மொத்தமும் சொல்லிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு எப்படி எவகிட்ட பதில் சொல்லுவாவா? உங்க சௌரியத்துக்கு எல்லா கதையும் பண்ணுவியா? நாங்க பொத்திக்கிட்டு நிக்கணுமோ? பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். நாங்களும் வீட்டுக்கு வந்து ஆள்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு நிக்கோம். ஆனா என்ன ஆனாலும் அந்த பையனுக்கு எங்க மவளை கட்டி கொடுக்க மாதிரி எங்களுக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்க. வீட்டை விட்டு வெளியில போங்க நாட்டி கேட்ட. ஏ சித்தி, எனக்கு என்னமோ இவ்வளவு மேல சந்தேகமா தான் இருக்கு. இவன் அம்மா கறிக்கு கெதியிலன்னு ஒண்ணு நிச்சயத்தை நிறுத்தல. இவன் மவகாரி இவன் கூட ஓடி போயிட்டாலே என்னமோ யாரு கண்டா? சாந்தியக்கா வார்த்தையை அளந்து பேசுங்க. ஆமா, நீ இவ்வளவு நேரம் ஸ்கேல் வச்சு அளந்தா பேசிக்கிட்டு இருந்த. வீட்டுக்கு வந்தவள வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு கேட்டவதா நீ? உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா லட்சுமிக்காக்கு தான் கஷ்டம். தேவையில்லாம எங்க வீட்டு பிள்ளைய பத்தி எல்லாம் தப்பா பேசாதே சொல்லிட்டேன். யாவ் பேசத்தவள செய்வா. நீ எங்க வீட்டு பிள்ளைய தப்பு சொன்னா நாங்க உங்க வீட்டு பிள்ளைய தப்பு சொல்லத்தான் செய்வோம். நல்லதுதான். உங்க குடும்பத்துல இருந்து அந்த சீமாட்டியை என் பேரனுக்கு கட்டி வச்சாலும் உங்க புத்தி தான் அவளுக்கு வரும். நீங்க இப்படி வரத்தா வர மாதிரி தான் அவளும் வருவா. நல்ல குடும்பத்துல பிறந்த பேவுல எல்லாம் குடும்பத்தை நல்ல முறையில காப்பாத்தும். இங்க இருங்க, என் பிள்ளைய பத்தி எதுவும் பேச வேலை வச்சுக்கிடாதே சொல்லிட்டேன். அப்படித்தான் பேசுவேன். தரங்கட்ட பே குடும்பத்துல பொண்ணு எடுக்க நினைச்ச பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்.
இன்னைக்கு உங்க ஆத்தாக்காரி படுத்துக்கிட்டு எந்திக்காத மாதிரி நடிச்சுக்கிடலாம். நாளை பின்ன ஊர் பக்கம் வந்துதானே ஆகணும். அப்ப இருக்க அவளுக்கு விளக்கமா தடி சொல்லி வை உங்க ஆத்தாட்ட. லட்சுமி வா போவோம். இந்த குடும்பத்துல நம்ம பேரனுக்கு பொண்ணு கெடுத்ததை விட வேற நல்ல இடத்துல நல்ல குடும்பத்துல நல்ல பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன் அவனுக்கு. இந்த இசைக்கம்மாவெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு அவ பேத்திய கெட்ட நினைச்சேன் பத்தியா. என் புத்தி தான் செருப்ப கொண்டு அடிக்கணும். என் வாழ்நாள்லயே நான் பண்ண பெரிய தப்பு இதான் நினைக்கேன். வாங்க எல்லாரும் வீட்டை பார்த்து போவோம். இவ்வளவு வீட்டுல நின்னாலே பாவம். என்னங்க அது கூட சண்டையை முடிச்சுட்டால்வே. அதான் பாத்தியா இந்த சின்ன பொண்ணு மாமியா வந்தா நல்லா சூடு வரைக்கும் கூட கொஞ்ச நேரம் சண்டை போடுவா பாத்துக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். குதிரவாளி தோப்பாமண்ட ஊர் பக்கம்லாம் கோயில் குடிக்க கூட வந்துடக்கூடாதுன்னு நல்ல லட்சுமி அக்கா விட்டு சாணியை கரைச்சு வாயிலையும் முறையிலையும் ஊத்திடுவேன். ஆமா பெரிய அழகிய பெத்து வச்சுட்டோம்னு நினைப்பு. ஓனானுக்கு சேலை கட்டி விட்டனாக்கா மூஞ்சி முகரே ஒரு லட்சணமே கிடையாது. இப்படி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீட்ட வேண்டியதான் வல்வல்லாம். சாந்தியக்கா எங்க பிள்ளைய பத்தி எல்லாம் தப்பா பேசாதே சொல்லிட்டேன். ஆமா பெரிய நொல்ல. எனக்கு என்னமோ உன் மாமா மேல டவுட் தான். பார்க்க தானே போறேன் எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு. அப்ப இருக்கு சின்னமணி வா போவோம். பெற மேகலா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டிய. வார அலுவலுக்கெல்லாம் சேர்த்து தானே சமையல் பண்ணிருப்பிய. பந்தி வச்சாச்சா இனிமே தானா? இனிமேல் தான்க்கா. சரி சரி. எங்க மாடியிலேயே வச்சிருக்கிய சாப்பாடு? ஆமாக்கா அங்க வச்சுதான் பந்தி பரிமாறணும். சரி அப்ப நாங்க மாடிக்கு போறோம். இவள்வ யாருக்கா? நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு வந்து தீவனம் நீங்க வந்துட்டாள்வ. விடு ஊருக்கு 2 இப்படித்தான் அலையுது. ஏட்டி என்ன டீ இப்படி பேசிட்டிய? கொஞ்சம் அமர்ந்து பேசலாம்ல. உனக்கு என்ன நல்லா வாயை பொத்திக்கிட்டு படுத்துக்கிட்டல. கத்திட்டு கிடந்தா எங்களுக்குலாம் தெரியும். என்ன பேசினாலும் கூட்டம் நவண்ட பாடு இல்ல. இவன் வீட்டை விட்டு வெளியில போன கேட்ட பரம்ல போக மாட்டுக்காள்வோ. தப்பு நம்ம மேலதானட்டி இருக்கு. நம்ம கொஞ்சம் அமர்ந்து தான் பேசியிருக்கணும். இப்ப நாளை பின்ன நான் ஊரு பக்கம் எப்படி தலை காட்ட? கேவலமா பேசுவல்வல்ல டீ. ஆமா பெரிய எந்த ஊரு பேசாட்டி இங்கே இரு. எதுக்கு அங்க போய் கிடக்க போற ஒத்தையில? ஒண்ணு போக வேண்டாம். ஆமா இவ்வளவு கலவரம் நடக்கு. உன் புருஷனையும் காணும் பிள்ளையும் காணும் எங்கிட்டி? அவ 2 பேரும் அந்த ரூம்ல இருக்காவோ. நான் கதவை பூட்டி சாவியை கையில வச்சிருக்கேன். கதவை பூட்டி சாவியை கையில வச்சிருக்கியா? அது எதுக்கு டீ? பெற உன் தம்பிக்காரரு எங்கேயாவது உள்ள வந்து உண்மையை சொல்லிட்டாருன்னா என்ன செய்ய? அதான் உன் ஐயாவும் அவளையும் உள்ள போட்டு பூட்டியாச்சு. ஏட்டி போய் திறந்து விடுட்டி. நான் போறேன்க்க.